நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது AJK டிவியின் புதுவை மாலை. வணக்கம். காங்கிரஸ் கூட்டணி ஆட்சிக்கு வர மக்கள் தயாராகிவிட்டனர் என்று தேர்தல் பிரச்சார கூட்டத்தில் பாராளுமன்ற உறுப்பினர் கண்ணன் பேசினார். பாராளுமன்ற உறுப்பினர் கண்ணன் காங்கிரஸ் திமுக கூட்டணி வேட்பாளர்களை ஆதரித்து புதுவை கடற்கரை சாலை காந்தி சிலை அருகே பிரச்சாரத்தை தொடங்கினார். பிரச்சாரத்தின் பொழுது அவர் பேசுகையில், இந்த தேர்தல் தனி மனிதனுக்கும் மற்றவர்களுக்கும் நடக்கும் போட்டி அல்ல. எந்த அணி வெற்றி பெற்றால் புதுவைக்கு நல்லது என முடிவு செய்யக்கூடிய தேர்தல். ஏழை எளிய மக்கள், தொழிலாளர்கள், மீனவர்கள், மாணவர்கள் என அனைத்து தரப்பினருக்கும் காங்கிரஸ் அரசு பல்வேறு வளர்ச்சி திட்டங்களை அளித்துள்ளது. சோனியா காந்தி புதுவைக்கு வந்தபொழுது குடும்பத்தில் ஒருவருக்கு வேலை கொடுப்போம் என்று வாக்குறுதி அளித்தார். இந்த வாக்குறுதியை நானோ புதுவையை சேர்ந்தவர்களோ அறிவிக்கவில்லை. நாட்டையே ஆளும் சக்தி படைத்தவர் கொடுத்த வாக்குறுதி. ஏற்கனவே பாராளுமன்ற தேர்தலின் பொழுது சில வாக்குறுதிகளை அளித்தேன். அந்த வாக்குறுதிகள் அனைத்தும் நிறைவேற்றப்பட்டுள்ளது. தற்பொழுது மாணவர்களுக்கு கம்ப்யூட்டர் தரப்படும் என்று கூறியுள்ளோம். இது மாணவர்களுக்கு மட்டும் பயன்படக்கூடியது அல்ல. இந்த கம்ப்யூட்டர் மூலம் டிவியும் பார்க்கலாம். பல்வேறு பயன்பாடுகள் கொண்ட கம்ப்யூட்டர் வழங்க உள்ளோம். இதனால் வீட்டில் உள்ளவர்களும் இந்த கம்ப்யூட்டரை பயன்படுத்திக் கொள்ளலாம். நான் ஒரு தனி உத்தரவாதம் தருகிறேன். வருகிற 5 ஆண்டுகளில் வீட்டு மனைப்பட்டா இல்லாதவர்களே இல்லை என்ற நிலையை உருவாக்குவோம். அதேபோல் இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பையும் உருவாக்கி கொடுப்போம். பள்ளி கல்லூரி மாணவர்களுக்கு கட்டணம் இல்லாத கல்வியும் வழங்க உள்ளோம். எங்கள் கூட்டணி மெகா கூட்டணி. இந்த கூட்டணிக்கு சோனியா காந்தி, மன்மோகன் சிங், இளந்தலைவர் ராகுல் காந்தி, கலைஞர், ராமதாஸ், திருமாவளவன் ஆகியோர் உறுதுணையாக இருக்கிறார்கள். இது வெற்றி கூட்டணி. காங்கிரஸ் கட்சி புதுவையில் மீண்டும் மலர வாய்ப்பு தாருங்கள் என்று பேசினார். தொடர்ந்து அவர் பல்வேறு இடங்களில் பிரச்சாரம் செய்தார். பிரச்சாரத்தின் பொழுது காங்கிரஸ் பொதுச் செயலாளர் வெற்றி செல்வன், செயலாளர் PK தேவதாஸ், கவுன்சிலர்கள் சரவணன், குமரன், பிரேமலதா மற்றும் ஏராளமான தொண்டர்கள் 2 சக்கர வாகனங்களில் சென்றனர். உழவர்கரை தொகுதி திமுக வேட்பாளர் திரு ஜான்குமாரை ஆதரித்து மத்திய இணையமைச்சர் நாராயணசாமி, முதலமைச்சர் வைத்திலிங்கம் உள்ளிட்டோர் திறந்த வேனில் பிரச்சாரம் செய்தனர். ஜனநாயக முற்போக்கு கூட்டணி திமுக வேட்பாளராக உழவர்கரை தொகுதியில் திரு ஜான்குமார் போட்டியிடுகிறார். இதனை முன்னிட்டு பல்வேறு கூட்டணி கட்சியினர் தனித்தனியே குழு அமைத்து திமுக வேட்பாளர் திரு ஜான்குமாருக்கு ஆதரவாக பிரச்சாரம் செய்து வந்தனர். இந்நிலையில் மத்திய இணையமைச்சர் நாராயணசாமி, முதல்வர் திரு வைத்திலிங்கம் ஆகியோர் திமுக வேட்பாளர் திரு ஜான்குமாருக்கு ஆதரவாக உழவர்கரை தொகுதி முழுவதும் திறந்த வேனில் தேர்தல் பிரச்சாரம் செய்தனர். அப்பொழுது ஜனநாயக முற்போக்கு கூட்டணி திமுக வேட்பாளர் ஜான்குமார் உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிடுகிறார். எனவே புதுவையில் மீண்டும் காங்கிரஸ் அரசு அமைந்திட திமுக வேட்பாளர் திரு ஜான்குமாருக்கு உதயசூரியன் சின்னத்தில் வாக்களித்து பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்திட வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார். மேலும் ஜனநாயக முற்போக்கு கூட்டணி வேட்பாளர்களை 30 தொகுதியிலும் அமோக வெற்றி பெற செய்ய வேண்டும் என்றும் அப்பொழுதுதான் மாநிலம் வளர்ச்சி அடையும் என்று பிரச்சாரம் செய்தனர். பிரச்சாரத்தின் பொழுது திமுக வேட்பாளர் திரு ஜான்குமார், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் காங்கிரஸ் கிருஷ்ணமூர்த்தி, காங்கிரஸ் பொதுச் செயலாளர் பாண்டியன், உழவர்கரை இளைஞர் காங்கிரஸ் தலைவர் சரவணன் ஆகியோர் உடனிருந்தனர். திமுக காங்கிரஸ் கூட்டணி கட்சி வேட்பாளர்களை ஆதரித்து திரைப்பட நடிகை குஷ்பு புதுவை முழுவதும் தேர்தல் பிரச்சாரம் செய்தார். புதுவையில் ஜனநாயக முற்போக்கு கூட்டணியின் வேட்பாளர்களை ஆதரித்து நடிகை குஷ்பு புதுவை முழுவதும் தேர்தல் பிரச்சாரம் செய்கிறார். அதன்படி இன்று காலை நெல்லித்தோப்பு தொகுதி திமுக வேட்பாளர் ஜானகிராமனை ஆதரித்து சக்தி நகர், லெனின் வீதி, பெரியா நகர் உள்ளிட்ட பகுதிகளில் தேர்தல் பிரச்சாரம் செய்தார். அப்பொழுது அவர் மக்களிடம், தமிழகத்தைப் போல் புதுவையிலும் திமுக காங்கிரஸ் கூட்டணி வெற்றி பெற்றால்தான் அங்கு உள்ளது போல் நலத்திட்டங்களை நிறைவேற்ற முடியும். எனவே திமுக காங்கிரஸ் மற்றும் கூட்டணி கட்சி வேட்பாளர்களை ஆதரித்து வெற்றி பெற செய்யுங்கள் என்று கேட்டுக் கொண்டார். பிரச்சாரத்தில் திமுக மற்றும் கூட்டணி கட்சி நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். இதேபோல உருளையன்பேட்டை தொகுதி ஜனநாயக முற்போக்கு கூட்டணியின் திமுக வேட்பாளர் சிவாவை ஆதரித்து திரைப்பட நடிகை குஷ்பு உருளையன்பேட்டை தொகுதி முழுவதும் திறந்த வேனில் வீதி வீதியாக சென்று வாக்கு சேகரித்தார். அப்பொழுது அவர் மக்களிடம், புதுவையில் காங்கிரஸ் நல்லாட்சி மீண்டும் மலர்ந்திட திமுக காங்கிரஸ் வேட்பாளர்களை ஆதரித்து வாக்களித்து வெற்றி பெற செய்யுங்கள் என்றும், உருளையன்பேட்டை தொகுதி ஜனநாயக முற்போக்கு கூட்டணி திமுக வேட்பாளர் சிவாவை ஆதரித்து உதயசூரியன் சின்னத்தில் வாக்களியுங்கள் என்று கேட்டுக் கொண்டார். பிரச்சாரத்தில் திமுக மற்றும் கூட்டணி கட்சி நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். உழவர்கரை தொகுதி திமுக வேட்பாளர் ஜான்குமாரை வெற்றி பெற செய்தால் முன்மாதிரி தொகுதியாக உழவர்கரை தொகுதியை மாற்றுவார் என்று நடிகை குஷ்பு பிரச்சாரம் செய்தார். புதுவையில் இன்றோடு தேர்தல் பிரச்சாரம் ஓய்கிறது. இதனை முன்னிட்டு புதுவை திமுக வேட்பாளர்களை ஆதரித்து நடிகை குஷ்பு தீவிர பிரச்சாரம் மேற்கொள்ள புதுவை வந்தார். அதன்படி உழவர்கரை தொகுதிக்கு உட்பட்ட ஜவஹர் நகர் பகுதியில் திமுக வேட்பாளர் திரு ஜான்குமாரை ஆதரித்து பிரச்சாரத்தினை துவங்கிய நடிகை குஷ்பு, திமுக வேட்பாளர் திரு ஜான்குமாரை பற்றி நான் சொல்லி உங்களுக்கு தெரிவது ஒன்றுமில்லை. அவர் பிரபலமானவர். விழிப்புணர்வை ஏற்படுத்துவதில் அவருக்கு நிகர் அவரே.
மேலும் நெல்லை தோப்பில் அவர் செய்த அனைத்து நலத்திட்ட உதவிகளையும் இந்த தொகுதியில் அவர் வெற்றி பெற்றவுடன் செய்ய துவங்குவார். அவர் நேர்மையின் திருவுருவம். எனவே தமிழக முதல்வர் டாக்டர் கலைஞரின் ஆசை பெற்ற வேட்பாளரான திமுக வேட்பாளர் திரு ஜான்குமாரை உதயசூரியன் சின்னத்தில் வாக்களித்து அதிக வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று உழவர்கரை தொகுதி மக்களாகிய உங்களை கேட்டுக் கொள்கிறேன் என்று கூறினார். முன்னதாக திமுக வேட்பாளர் திரு ஜான்குமார் நடிகை குஷ்புவுக்கு பொன்னாடை அணிவித்து மரியாதை செலுத்தினார். நடிகை குஷ்புவின் வருகையை முன்னிட்டு உழவர்கரை தொகுதியில் மக்கள் கூட்டம் அலைமோதியது. எல்லா மக்களுக்காக நல்ல நல்ல திட்டங்கள் கொண்டு வந்துட்டு இருக்கிறாரு. அதே போல நீங்க உதயசூரியன் சின்னத்தில் இருக்கிற ஜான்குமார் அவர்களை தேர்ந்தெடுப்பீங்கன்னா உங்க தொகுதிக்கு உங்களுக்கு தேவையானது எல்லாம் செஞ்சு கொடுப்பாரு. அந்த நம்பிக்கை நிச்சயமாக உங்களுக்கு இருக்கணும். ஏன்னா உதயசூரியன் சின்னத்துல தான் அவர் இருக்கிறாரு. நம்ம தலைவர் டாக்டர் கலைஞர் அவர்கள் சொன்னது செய்வோம், செய்வது மட்டும் சொல்லுவோம்னு சொல்லுவாரு. அதுக்காக நீங்க இந்த ஜான்குமார் அவர்களை நம்பி நீங்க நிச்சயமாக ஓட் போடுங்க. மறந்து இருக்கு நம்ம வேட்பாளர் ஜான்குமார் அவர்களுக்கு உங்களுடைய பொன்னான ஓட்டுகள் போட்டு அவரை ஜெயிக்க வைங்க. எல்லா நல்ல திட்டங்களும் உங்க வீடு தேடி வரும். உங்களுக்காக உழைப்பாரு. உங்களுக்கு என்ன தேவை அது அவர்கிட்ட சொன்னா நிச்சயமாக செஞ்சு கொடுப்பாரு. ஏப்ரல் 13ஆம் தேதி உதயசூரியனுக்கு மட்டும் ஓட்டு போடுங்க. நடைபெறவுள்ள சட்டமன்ற தேர்தலில் பார்வையற்ற வாக்காளர்கள் யாருடைய உதவியும் இன்றி வாக்களிக்க சிறப்பு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது என்று தலைமை தேர்தல் அதிகாரி பெலாட்டி பெற்றில் கூறியுள்ளார். இது தொடர்பாக அவர் கூறுகையில், நடைபெறவுள்ள சட்டசபை தேர்தலில் பார்வையற்ற வாக்காளர்கள் யாருடைய உதவியும் இன்றி வாக்களிக்க பார்வையற்றோர் எழுத்து முறையை அனைத்து வாக்குச்சாவடிகளிலும் தேர்தல் கமிஷன் நடைமுறைப்படுத்தியுள்ளது. அதன்படி ஓட்டுப்பதிவு இயந்திரத்தில் உள்ள ஓட்டுப்பதிவு சீட்டில் உள்ளபடி வேட்பாளரின் வரிசை எண் மற்றும் பெயர் கொண்ட மாதிரி ஓட்டுச்சீட்டு புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளுக்கு தமிழ் மற்றும் ஆங்கிலத்திலும், மாஹே மற்றும் ஏனாம் பகுதிகளுக்கு ஆங்கிலத்திலும் பார்வையற்றோர் எழுத்து முறையில் அச்சிடப்பட்டுள்ளது. இம்முறையை பயன்படுத்த விரும்பும் பார்வையற்ற வாக்காளர் ஓட்டுச்சாவடி அதிகாரியிடமிருந்து மாதிரி வாக்குச்சீட்டை பெற்று அதை படைத்த பின் வாக்களிக்கும் அறைக்கு சென்று வாக்களிக்க வேண்டும். மேலும் பார்வையற்ற வாக்காளர் விரும்பினால் தேர்தல் நடத்தல் விதிப்படி துணைக்கு ஒருவரை அழைத்து செல்லலாம் என்றார். மேலும் இவ்வசதிகளை அனைத்து பார்வையற்றோருக்கும் பார்வையற்றோர் நல சங்கங்கள் மற்றும் விடுதி காப்பாளர்கள் தெரியப்படுத்தும்படி கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள் என்றார். ஜனநாயக முற்போக்கு கூட்டணி திமுக வேட்பாளர் திரு ஜான்குமார் உழவர்கரை தொகுதிக்கு உட்பட்ட அரும்பார்த்தபுரம் பகுதியில் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அப்பொழுது பெண்கள் ஆரத்தி எடுத்து வரவேற்றனர். உழவர்கரை தொகுதியில் ஜனநாயக முற்போக்கு கூட்டணி திமுக வேட்பாளராக திரு ஜான்குமார் தமிழக முதல்வர் டாக்டர் கலைஞர் ஆசியுடன் காங்கிரஸ் தலைவி சோனியா காந்தி, பாட்டாளி மக்கள் கட்சி நிறுவனர் டாக்டர் ராமதாஸ், விடுதலை சிறுத்தைகள் கட்சி நிறுவனர் தொல் திருமாவளவன் ஆகியோர் மற்றும் கூட்டணி கட்சி ஆதரவோடு உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிடுகிறார். இதனை முன்னிட்டு உழவர்கரை தொகுதி முழுவதும் கடந்த பல நாட்களாக தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வந்த திமுக வேட்பாளர் திரு ஜான்குமார் நேற்று மாலை அரும்பார்த்தபுரம், கணபதி நகர் உள்ளிட்ட பகுதிகளில் கூட்டணி கட்சி நிர்வாகிகள் வாக்கு சேகரித்தார். அப்பொழுது பெண்கள் ஆரத்தி எடுத்து திரு ஜான்குமாரை வரவேற்றனர். வீடு வீடாக சென்று வாக்கு சேகரித்த திமுக வேட்பாளர் திரு ஜான்குமார், உழவர்கரை தொகுதி மக்கள் என்னை எப்பொழுது வேண்டுமானாலும் சந்தித்து பேசிட உழவர்கரை தொகுதியிலேயே குடியேற உள்ளதாகவும், தொகுதி மக்கள் நலனுக்காக இரவு பகல் பாராமல் பாடுபடுவேன் என்றும், இந்த தொகுதியை புதுவையிலேயே முன்மாதிரி தொகுதியாக மாற்றி காட்டுவேன் என்றும், அடிப்படை வசதிகளை நிறைவேற்றிட உறுதுணையாக இருப்பேன் என்றும், எனவே தமக்கு உதயசூரியன் சின்னத்தில் வாக்களித்து பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றியடைய செய்ய வேண்டும் என்று சிரம் தாழ்த்தி கரம் கூப்பி உங்கள் பொற்பாதம் தொட்டு வணங்கி கேட்டுக் கொள்கிறேன் என்று கூறினார். அப்பொழுது பொதுமக்கள் தங்களது ஆதரவு எப்பொழுதுமே உங்களுக்குத்தான் என்று கூறினார்கள். இதேபோல இன்று உழவர்கரை தொகுதிக்கு உட்பட்ட வசந்தம் நகர், ரோஜா நகர், திருக்குறளா நகர் உள்ளிட்ட பகுதிகளில் திமுக வேட்பாளர் திரு ஜான்குமார் வீடு வீடாக சென்று வாக்கு சேகரித்தார். அப்பொழுது, நான் உங்கள் வீட்டு பிள்ளையாக இருந்து உங்கள் தேவைகளை பூர்த்தி செய்வேன். தங்களுக்காக பணியாற்றிட எனக்கு ஒரு வாய்ப்பு தாருங்கள். நான் சத்தியத்திற்கு கட்டுப்பட்டவன். கொடுத்த வாக்குறுதிகளை கட்டாயம் நிறைவேற்றுவேன் என்று அப்பகுதி மக்களிடம் திரு ஜான்குமார் கூறினார். மேலும் தமக்கு உதயசூரியன் சின்னத்தில் வாக்களித்து பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்திட வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார். வாக்கு சேகரிப்பின் பொழுது ஜனநாயக முற்போக்கு கூட்டணி கட்சி நிர்வாகிகள் பலர் உடனிருந்தனர். தேர்தல் பிரச்சாரத்தின் இறுதி நாளான இன்று உழவர்கரை தொகுதி திமுக வேட்பாளர் ஜான்குமார் முத்துப்பிள்ளைப்பாளையத்தில் துவங்கி தொகுதி முழுவதும் வாகன பிரச்சாரம் செய்தார். புதுவை உழவர்கரை தொகுதியில் ஜனநாயக முற்போக்கு கூட்டணியின் திமுக வேட்பாளராக போட்டியிடும் ஜான்குமார் தேர்தல் பிரச்சாரத்தின் இறுதி நாளான இன்று வாகன பிரச்சாரம் செய்தார். இவர் முத்துப்பிள்ளைப்பாளையத்தில் துவங்கி தொகுதி முழுவதும் வாகனத்தில் வீதி வீதியாக சென்று தீவிரமாக வாக்கு சேகரித்தார்.
அப்பொழுது ஐஜி வீரராக உள்ளிட்ட திமுகவினர் உடனிருந்தனர். இவரைத் தொடர்ந்து இவரது ஆதரவாளர்கள், கூட்டணி கட்சியினர் ஏராளமானோர் இருசக்கர வாகனத்தில் ஊர்வலமாக உழவர்கரை தொகுதி முழுவதும் வீதி வீதியாக சென்று ஜனநாயக முற்போக்கு கூட்டணியின் திமுக வேட்பாளரான ஜான்குமாருக்கு ஆதரவாக உதயசூரியன் சின்னத்திற்கு வாக்கு சேகரித்தனர். அப்பொழுது மக்கள் ஜான்குமார் அவர்களுக்கு தமது முழு ஆதரவை தெரிவித்துக் கொண்டனர். வாகன பிரச்சாரத்தின் பொழுது முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் கிருஷ்ணமூர்த்தி உள்ளிட்ட கூட்டணி கட்சியினர் உடனிருந்தனர். புதுவை உருளையன்பேட்டை தொகுதி திமுக வேட்பாளர் சிவாவிற்கு ஆதரவாக மத்திய இணையமைச்சர் நாராயணசாமி, முதலமைச்சர் வைத்தியலிங்கம் ஆகியோர் தேர்தல் பிரச்சாரம் செய்தனர். புதுவை உருளையன்பேட்டை தொகுதி ஜனநாயக முற்போக்கு கூட்டணியின் திமுக வேட்பாளர் சிவாவை ஆதரித்து மத்திய இணையமைச்சர் நாராயணசாமி, முதலமைச்சர் வைத்தியலிங்கம் ஆகியோர் தேர்தல் பிரச்சாரம் செய்தனர். அப்பொழுது மத்திய இணையமைச்சர் பேசுகையில், ஏழை மக்களுக்கு மனைப்பட்டா, தொகுப்பு வீடுகள் போன்றவற்றை காங்கிரஸ் அரசால் மட்டுமே கட்டிக் கொடுக்க முடியும். மகளிர் சுய உதவிக் குழுக்களுக்கு 2 லட்சம் மானியத்துடன் 4 லட்சம் வழங்கப்படும். காங்கிரஸ் அரசு அறிவித்த அனைத்து நலத்திட்டங்களும் சிறப்பாக செயல்படுத்த காங்கிரஸ் மற்றும் திமுக கூட்டணிக்கு வாக்களிக்க வேண்டும். இத்தொகுதியின் திமுக வேட்பாளர் சிவாவை ஆதரித்து உதயசூரியன் சின்னத்தில் வாக்களித்து அதிக வாக்குகள் வித்தியாசத்தில் அமோக வெற்றி பெற செய்யுங்கள். புதுவை அனைத்து தொகுதிகளிலும் காங்கிரஸ் திமுக கூட்டணி வேட்பாளர்கள் நிச்சயம் வெற்றி பெறுவார்கள். புதுவையில் மீண்டும் காங்கிரஸ் ஆட்சி மலர்ந்திட, நலத்திட்ட உதவிகள் தொடர்ந்திட ஜனநாயக முற்போக்கு கூட்டணியை வெற்றி பெற செய்யுங்கள் என்று பேசினார். அப்பொழுது தொகுதியின் வேட்பாளரான சட்டமன்ற உறுப்பினர் சிவா மற்றும் காங்கிரஸ் திமுக கூட்டணி கட்சி நிர்வாகிகள் உடனிருந்தனர். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.